நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெயில் டெயில் இன்ஸ்டாலேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அது ஃபுல் ஃபிட்டிங். ஓகே, சீட் கவர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டூல் செட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வர டியூப் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கவரில் மொத்தம் 3 சாக்கெட் இருக்கும். அந்த 3 சாக்கெட்டுமே இண்டிகேட்டர் அண்ட் நம்பர் பிளேட் லைட்டுக்குரிய தான். அதை தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். பார்த்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸாக ஒரு டெயில் டிடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன்டா திருப்பி மறுபடியும் 46 போடுறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ராப்பராக இந்த சாக்கெட் எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குங்க. அதனால் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வயர் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ கேடிஎம் பிராண்ட் என்ன தான் குவாலிட்டியாக கொடுத்துருந்தாலும் நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்லை. அதனால் நீட்டாக எடுத்துக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதே டெயில் டிடி தான். நான் தான் சொன்னேன் 46 டெயில் டிடி ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வெறும் 140 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. லோக்கலில் எங்கே கேட்டாலும் 250 ரூபா 260 ரூபா சொன்னாங்களே. இது எப்போ 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மட்டமான குவாலிட்டி. ஒரிஜினல் அண்ட் 2.2 டெல்டிடி ரெண்டையுமே நான் பக்கத்தில் வச்சிருக்கேன் பாருங்கள். அந்த 46 அதான் ரைட் சைடில் இருக்க 46, அதுக்கப்புறம் என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி பாருங்கள். பெண்டு ஒன்றுமே இல்லை, லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். நான் சொல்ல ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். யாருமே அமௌண்ட் கம்மியாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நேராக போய்க்கோங்க. இந்த சைட் பை சைடு வச்சிருக்கேன்னா அதில் இருக்கிற பெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இவர் கையில் நினைச்சனால வந்ததில்லை. ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது வைப்ரேஷனில் வந்த பெண்டுங்க. அதெல்லாம் நான் சொல்ல ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண குப்பையிலே தூக்கி போட்டு ஒரிஜினல் டெயில் டிடி தான் ஏற்ற போகிறோம். இதுலேயும் ப்ரெஷர் கொடுத்து பார்த்தோம். டிடி விழிஞ்சிட போகிறோம். இண்டிகேட்டர் அண்ட் நம்பர் பிளேட் ரெண்டையுமே மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கேபிள் எல்லாத்தையுமே டாப்பில் இருக்கிற அந்த ஹோலில் ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்க. அந்த ஹோல் வெளியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு. சாக்கெட் எல்லாமே மேலே எடுத்ததுக்கப்புறம் கேபிளில் ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் டெயில் டிடி பக்காவாக ஃபிட் ஆகும். இந்த 2 போல்ட் மட்டும்தான் உங்களால் ஃபிட் பண்ண முடியும். 4 போல்ட்டுமே ஃபிட் பண்ண முடியாது. பிகாஸ் ஹோல்ஸ் அந்தளவுக்கு இதில் கொடுக்கல. 46ல் 2 போல்ட் மட்டும்தான். பட் இருந்தாலும் பக்காவாக ஃபிட் ஆகும். டெயில் டிடி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 போல்ட் கிடைக்கும். 46 டெயில் டிடியில் 2 போல்ட் தான் ஃபிட் ஆகும். பேலன்ஸ் 2 போல்ட் நீங்கள் வந்துட்டு ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே நல்ல கேப் இருக்கிற வேணாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாம சைமல்டேனியஸாக 2 போல்ட்லேயுமே சைமல்டேனியஸாக ப்ரெஷர் கொடுத்து டெயில் டிடி இன்ஸ்டால் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் பெயிண்ட்லேயே எதுலேயோ டேமேஜ் இல்லாமல் இருக்கும். கேபிள் அதாவது இந்த சாக்கெட்டை பேலன்ஸாக லாஸ்ட்டாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மடித்து இதே கவருக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிற வாய்ப்பு வந்து தவிர்க்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வாட்டர் சர்வீஸ்லாம் விடும்போது லிக்விட் உள்ள போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கவர்லேயே வச்சு போட்டுருங்க. அதான் பெட்டர் சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.